ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கிறது. இதோ எங்கள் மழலையின் கலை நிகழ்ச்சிகள் தொடங்குகிறது. கைகட்டி ஆரவாரத்துடன் வரவேற்போம். 6, 7, 8 வகுப்பு மாணவர்களின் அழகிய நாடகம். வாங்க சிரிக்கலாம், எல்லோரும் வயிறு குலுங்க சிரித்து கொண்டே இருக்கலாம். இதோ பிரதீபன் மைத்து சொல்லு சொல்லு பேசு இன்னொரு தடவை சொல்லு. பக்கத்துல வச்சு பேசுற. தம்பி என்னாச்சு? எலி வந்து சாப்பிட்டாங்க. நான் ஏதோ கேட்டா நீங்க கதவை நீக்கி வச்சிருக்க காத்து வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே. பாலங்க கடையில வாங்குவீங்களா இல்ல சொசைட்டில வாங்குவீங்களா? நாங்க ஆரோக்கிய பால் வாங்குவோம். அதே நீ எதையா குடிச்சு தர நாங்க மாத்திரம் இது 3 வேளைக்கு பயன்படுத்துங்க. என்னங்க பவுடரு 3 வேளைக்கு தண்ணியில கலந்து வாங்க கொடுங்க. எல்லாத்தையும் வளர்த்து போடலாமா? டாக்டர் என்னாச்சு டாக்டர்? இந்த பேஷண்ட் முதல்ல வெளிய தட்டுங்க. இல்ல நம்ம பைத்தியம் குடிச்சுவாங்க. ஏமா அத மருந்து குடிச்சாச்சுல பவுடர் குடிச்சாச்சுல கிளம்பா வெளிய. அடுத்த பேஷண்ட் யார சொல்லுங்க. நெக்ஸ்ட் அத எடுத்துக்க பாஸ் பண்ணி மைக்ல பேசு. வணக்கம்மா உட்காருங்க. சத்தமா பேசுங்க. டாக்டர் சாப்பிட முடியல டாக்டர். என்னாச்சுமா வீட்ல சாப்பாடு இல்லையா? இல்லைங்க டாக்டர் தொண்டை வலிங்க டாக்டர். காட்டுங்க. தொண்டையில ஒரு ஓட்டை போட்டா சரியாயிரும். டாக்டர் எனக்கு எதுவும் ஆகாதுங்களா? உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். என்ன ஒரு ஓட்டு வரது 5 லட்சம் ரூபாயா? இது வந்து சின்ன ஆபரேஷன் இல்லைன்னா இது வந்து 100 வாதிகளுக்கு வரக்கூடிய வாதி. இப்பவே பாத்துட்டீங்கன்னா நீங்க கலக்குவீங்க. ஏங்க டாக்டர் எனக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போன் பண்ணி அனுப்பிடுங்க. ஏன் டாக்டர் அப்படின்னு நல்லா நடிக்கிறான். ரெடி வந்துறேன் டாக்டர். அவன் நல்ல ஃப்ளோ. டாக்டர் ஆபரேஷன் ரெடி. என்ன ஊசியட? ஏதோ ஒண்ணுல பேசுறா. என்ன எல்லாத்தையும் வாங்கி வச்சு ஒண்ணு நடுவில் அதுக்கு பேரு சக்சஸ் ஆடா ஃபெயிலியர். சக்சஸ் ஆனா அவங்க டாக்டர் இது வரைக்கும் டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமா அது எதுக்கு அப்ப அது வச்சிருக்க? ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணுங்க டாக்டர். வாங்க. ஆபரேஷன் ரெடி டாக்டர். நல்லா இருக்கும்.
இப்ப உங்களுக்கு சரியா இருக்குமே டாக்டர். புதுவழியோட மருந்து ஆபரேஷன் பண்ணிட்டீங்க டாக்டர். என்னப்பா சொல்ற? ஆமா டாக்டர். இன்னொரு ஆபரேஷன் பண்ணா சரியா போயிடும்பா. முதல் கட்ட ஆபரேஷன் சாவர ஆபரேஷன். இன்னொரு ஆபரேஷன் அவ கண்ணு புடிச்சா படிச்சு. ஏய் போறாமையா. அடுத்த வர சொல்லுங்க. நெக்ஸ்ட். ஏய் மைக்கு கொடு. நரேந்திரன் மைக்கு கொடு. சொல்லுங்க. நூற்றாண்டு வயசுல ஒரு பேஷண்ட் வந்தாங்க பாருங்க. ஆமா டாக்டர். அவர் கூட தலைவலிக்கு சொன்னீங்களே. ஆமாங்க. அவர் வேற யாரும் இல்லை டாக்டர். எங்க தான் டாக்டர். சொல்லுங்க. அவருக்கு நிறைய சொத்து இருக்கு டாக்டர். அந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு நான் தான் டாக்டர். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் டாக்டர். அவர் சாகவே மாட்டார் டாக்டர். நீங்க ஆபரேஷன் பண்ணிடுங்க டாக்டர். சாரி ரெண்டாவது கூட முடிச்சு டாக்டர். அது ஒண்ணுதான் டாக்டர். என்னப்பா சொல்றீங்க? நேத்து ஒரு சின்ன தலைவலி வந்தாங்க டாக்டர். ஆமாங்க. அவர் இங்க மாத்திரை கொடுத்தீங்களா டாக்டர்? அவர் உடனடியே போயிட்டார் டாக்டர். கை கொடுங்க டாக்டர். கை கொடுங்க. இங்க யமராஜா இல்ல டாக்டர். யமதர்மராஜா. என்னப்பா இது? இப்பதான் ஒருத்தர் வந்து சட்டையை பிடிச்சி போறான். இப்போ வந்து ஒருத்தர் பாராட்டிட்டு போறான். ஆமாம் டாக்டர். அடுத்த பேஷண்ட வர சொல்லுங்க. நெக்ஸ்ட். டாக்டர். டாக்டர். சொல்லுங்க என்னாச்சு? நம்மளோட கால்ல பெருவிரலை மட்டும் நீல கால் இருக்கு டாக்டர். காட்டுங்க. ஆபரேஷன் ஆளுக்கு ரெடி பண்ணுங்க. நான் ரெடி பண்றேன் டாக்டர். டாக்டர் ஆபரேஷன் டாக்டர் ரெடி. ஊசி கொடுங்க. இந்தாங்க டாக்டர். இந்தாங்க டாக்டர். டாக்டர் இந்தாங்க டாக்டர். இன்னும் 2 நிமிஷத்துல எழுந்திருச்சுருவாரு. சரிங்க டாக்டர். தம்பி எந்திரிங்க. ஒன்றும் இல்லைங்க. கட்ட வரல மட்டும் வெட்டி எடுத்துருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் சரியாயிரும். போயிட்டு வாங்க. அடுத்த பேஷண்ட வர சொல்லுங்க. நெக்ஸ்ட். டாக்டர். ஏய் இது அதே பேஷண்ட்ல? ஆமா டாக்டர். டாக்டர் சொல்லுங்க. மறுபடியும் முட்டி வரைக்கும் நீலக்கால ஆயிடுச்சு டாக்டர். இதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணா சரியா போயிடும். மீண்டும் மீண்டும். ஆமாங்க. ஆபரேஷன் ஆளுக்கு ரெடி பண்ணுங்க. நான் ரெடி பண்றேன் டாக்டர். வாங்க. ஆபரேஷன் டாக்டர் ரெடி டாக்டர். எடுத்து வாங்க நம்ம ஆயுதத்தை. இருங்க டாக்டர் எடுத்து வரேன். டாக்டர் ஒரு சின்ன டவுட் டாக்டர். சொல்லுங்க. போன டைம் கட்ட வரது ஒரு பிளேடோட போச்சு. இந்த டைம் முட்டி வரைக்கும் கட்டல. அப்ப அருவாள் வேணுமா இல்ல கோடாலி வேணுமா? டாக்டர் டாக்டர் அருவாள் என்னப்பா ஊசி போடாமலே வாங்கிட்டேன். நல்லதான் டாக்டர். ஊசி மிச்சா கொடுங்க. டாக்டர் 2 நிமிஷம் சேர்ந்துப்பா. வாங்க போய் கை கழுவிட்டு வருவோம். ஆமாம் டாக்டர். தம்பி எந்திரிங்க. எந்திரிங்க. வாங்க. காண டாக்டர். ஒண்ணும் இல்லைங்க. முட்டி வரைக்கும் வெட்டி எடுத்துக்கிறோம். இன்னும் ஒரு மாசம் சரியா போயிடும். போயிட்டு வாங்க. அடுத்த பேஷண்ட வர சொல்லுங்க. நெக்ஸ்ட். டாக்டர் மறுபடியும் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்தால டாக்டர். ஆமாங்க. வேட்டில சாயம் வைக்கிறத பார்த்து ஆபரேஷன் பண்ணிட்டீங்க. நீதானப்பா காலு நீல கலர்ல இருக்குதுன்னு சொன்னேன். நீங்க தான் டாக்டர் பண்ணி
காது பண்ணியோட இருக்கணும். சரி விடுங்க, அந்த காலையும் எடுத்துருவோம். ஆனா போனதுக்கு நான் என் காலை இழந்துட்டு இருக்கேன். மறுபடியும் அவளை வெளியே அனுப்பிடுங்க. நீ இதை வெளியே அனுப்பிடுங்க. போயிடு வெளியே. அடுத்த பேஷண்ட வர சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. உட்காருங்க. துபாக்கூர் சேனல்ல இருந்து வரேன். சொல்லுங்க. இன்னத்துல உங்களோட ஹாஸ்பிட்டல் தான் டெவலப் ஆயிட்டு மக்கள் எல்லாம் உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. ஆமாங்க. உங்களோட வெற்றிக்கான காரணம் என்னங்க? அதாவது கூட்டிட்டு வாங்க, தூக்கிட்டு போங்க. உங்களோட ஆஸ்பத்திரிக்கு வரவங்க எல்லாம் ஏன் மடி திரும்பி வர மாட்டேங்கிறாங்க? அவங்கதான் உசுரோட இருக்க மாட்டாங்களே. எங்க கூட வரும்போது நல்லா தான் வருவாங்க. போகும்போது அவங்க பாடி மட்டும்தான் வெளியே போகுமே தவிர உசுறு இருக்காது. என்னங்க டாக்டர் இப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணிடலாமா? வேணாம் வேணாம் வேணாம். உங்களோட தாரிக்கு மந்திரம் பண்ணுங்க. தானங்க சொன்னேன், கூட்டிட்டு வாங்க, தூக்கிட்டு போங்க. இதுதான் எங்க மருத்துவமனையோட தாரக மந்திரம். எனக்கு புரிய மாட்டேங்குது டாக்டர், தெளிவா சொல்லுங்க டாக்டர். சரியா? தெளிவா தானே சொல்லணும். ஆமாங்க. உடனே ஆபரேஷன் தியேட்டருக்கு ரெடி பண்ணுங்க. நன்றி.